நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் மீது நமக்கு ஏற்கனவே ரொம்பவே அனுதாபமும் அன்பும் உண்டு. இந்த படம் இன்னும் அதை கூடுதலாக்குற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அதுவும் நம்ம இந்திய அமைதிப்படை அங்கே போய் ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் கூட என்ன பண்ணாங்க, ஆனால் அதுலேயும் ஈரமுள்ள ஆபீசர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இலங்கையில நிஜமாவே இறுதி காலகட்டத்தில் நடந்தது என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி இருக்கிற படம் தான் இந்த நீலிரா. நீலிரா அப்படின்னா நீண்ட இரவு. ஒரு கல்யாண வீடு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பகுதியில அங்க வந்து விருந்து, இரவு விருந்து முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாம் அடைஞ்சிடுறாங்க. கல்யாண வீடு மட்டும் கொஞ்சம் கச்ச கச்சா பச்சை பச்சான் இருக்குது, பரபரப்பா. அப்போ லைட்லாம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ அவங்க வீட்டு வேலி கீத்துல அடைச்சிருக்கிறாங்க. அந்த கீத்தை பிரிச்சுக்கிட்டு உள்ளார மிலிட்ரி ஆஃபீஸர் சிலர் நுழையிறப்போ கொஞ்ச நேரத்துல இவங்க மிலிட்ரி ஆஃபீஸ் நுழையிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்க கவனிச்சிடுறாங்க. அப்படியே மெல்ல விளக்குகளை அணைக்கிறாங்க, வெளியில உள்ள விளக்குகளை. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கதவை தட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு கோழியை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுட்டு சப்பாத்தியோட சேர்த்து உள்ள போறாங்க. உள்ள அவங்கள தட்டி கூப்பிட்டு, நாங்கள் வந்திருக்கிறோம், இங்கே விரைவில் போராளிகள் நடமாட்டம் இருக்கிறதா தெரியுது. நாங்கள் வந்து அவங்களுக்கு எங்களுடைய இன்னும் 2 ட்ரூப்பு கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து சிக்னல் கிடைச்சோன்னா நான் இங்கேருந்து போயிடுவோம். இங்கே யாரும் சந்தேகத்துக்கிட்டமா நடமாடுறாங்களா என்னன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. இப்போ அந்த வீட்டில் கல்யாண மணப்பெண் தன் கணவனோட வெளிநாட்டில் செட்டில் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்களாம் அவளுக்கு வந்து ஆலோசனையும் அட்வைஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி மிலிட்ரி இப்போ டம் டும்னு கதவை சாத்திங்க, பத்திரமா இருங்க, வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவங்க யாருன்னா இலங்கை மிலிட்ரி இல்ல, இந்திய மிலிட்ரி. அவங்க அமைதி காக்க அங்க போயிருக்கிறாங்க. அப்போ அந்த இலங்கைக்காரரோட வீட்லயும் நேரு மாமா போட்டோ, இந்திரா காந்தி போட்டோ எல்லாம் இருக்குது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு 2ஆம் உலக போர்ல இந்தியாவோட இலங்கை இணைந்து இருந்தப்போ, ஒரே நாடா இருந்தப்போ அந்த போர்ல இணைந்து பணியாற்றினதா ஒரு வரலாறு சொல்றாரு. நமக்கெல்லாம் தெரியாத புதிரான ஒரு வரலாறா இருக்குது. அப்போ அது முடிஞ்சு அந்த மாதிரி நானும் மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். இப்போ அந்த வீட்டுக்குள்ளார இல்லை இந்த இந்திய ராணுவம் உள்ள போக வேண்டிய சூழல். காரணம், இவங்கள போராளிகள் சுத்திடுறாங்க. அதுவும் அப்படி தெரியுமா, ஒரு 4-5 பேர் தான், இவங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஆனா அவனுங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறதா அவங்க நான் மரியாதை இல்லாம சொல்லல, அவங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறதா டார்ச் லைட் எல்லாம் அந்தந்த வேலியில் அங்கங்க சொல்லிட்டு உள்ள இறங்குறாங்க. குண்டு முனையில இந்திய ராணுவத்தை சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளாரி வச்சு மாடியில ஏறி ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இறங்கி, இப்போ இந்திய ராணுவம் செய்வதறியாது கையப்ப செய்யுது. இந்திய ராணுவத்துக்கு இந்த நேரத்துல இவங்க வீட்டுக்குள்ளாரையும் ஒரு போராளி இருக்கிறது தெரிய வருது. இந்திய ராணுவம் இந்த கல்யாண வீட்டை இழவு வீடாக்காம வெளியில வந்துதா அந்த இலங்கை போர் வீரர்கள், அதாவது ஈழ தமிழ் போராளிகள் இந்திய ராணுவத்தை செய்கூலி சேதாரம் இல்லாம அனுப்பி வச்சாங்களா, இல்ல ஈழ போராளிகளுக்கு இந்திய ராணுவம் செய்கூலி சேதாரத்தை செய்ததா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த கல்யாண வீட ஒரு திக் பக் பக் பரபரப்பு கொண்டு போனாலும் இறுதியில சுமூகமா பிடிச்ச விதத்துல இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்துடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த படத்தோடைய இயக்குனர் நேரில் கண்டதாகவும் தான் பாலுமகேந்திராவோட உதவியாளர், பாலுமகேந்திராவே இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்தவர், இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவர், அவரால் செய்ய முடியாததை நான் செய்யணும்னு அவர் விருப்பப்பட்டாரு. முதல்ல நம்மூர் கதையை 2 கதை எடுத்துடு, அதுக்கப்புறம் நீ இந்திய சினிமாவில், நீ தமிழ் சினிமாவை, நீ என்ன வேணாலும் எடு தமிழ் சினிமாவில் சொன்னாருன்னு சொன்னாரு. அதை செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். உண்மையாவே இந்திய அமைதிப்படை அமைதிக்கு தான் வழிகோலிச்சா, அதுல சில லீடர்ஸே அமைதிக்கு வழிகோல நினைச்சாலும் அதுல இருந்த வீரர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் சொன்ன விதம் இந்த படத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ஊரு நம்ம இந்திய ராணுவம் அப்படிங்கிறதுக்காக நாம சப்போர்ட்டும் பண்ணிட முடியாது. அதுக்காக இந்திய ராணுவம் மட்டுமே பெரும் அயோக்கியத்தனம் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ரொம்ப அழகா அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஊர் சென்சார் போர்டு சர்டிபிகேட் தருமா, அது புரிந்தும் புரியாமலும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் உள்ள மிலிட்ரிக்காரனுங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னோடனே பெண்கள் எல்லாம் 4-5 சட்டை போட்டுக்கிறப்பவே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு இலங்கை ராணுவம் உங்கள்கிட்ட அத்துமீறி நடந்திருப்பாங்க அப்படிங்கிறது. அதுவும் ஒரு கல்யாண வீட்டுல பர்மிஷன் வாங்கி கல்யாணம் நடத்துறாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. நீலிரா நீண்ட இரவு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த படம் நீளாதா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா 1.5 மணி நேரம் படம் தான். ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. நவீன் சந்திரா தான் அந்த படத்துல அந்த மிலிட்ரி ஆஃபீஸரா கேப்டனா வராரு. அவரோட போராளியோட தலைவனா
கேஸ்ட்ரோ அப்படிங்கிற கேரக்டர்ல சனத், ரொம்ப நாளைக்கு அப்புறம். இவர் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் சனத்து. மெர்க்குரி, பேட்டை, டிமாண்டி காலனி, செகண்ட் வந்தவானெல்லாம் நடித்த சனத்துக்கு இந்த படம் ஒரு பேர் சொல்ற படமா இருக்கும் நிச்சயமா. இந்த கேஸ்ட்ரோங்கிற போராளி கேரக்டர்ல கபிலா வேணும் அவங்களும் ஒரு கேரக்டர், ரூபா கொடுவாயூர் அந்த அம்மா கேரக்டர்ல அவங்க, விது, சித்து குமரேசன், கபிலா வேணு தான் அந்த கதாநாயகியா மணப்பெண்ணா இருக்கிறாங்க. அது இல்லாம கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருங்க டைரக்டர். அவ்வளவு நேரம் கல்யாண ஏற்பாடு நடக்கும், யாரு கூட மாப்பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அதுதான் இந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட். மிரட்டிட்டாப்ல சித்து குமரேசன், தரங்கிணி, நமச்சிவாயம் தம்பி பிள்ளை, கயல் வின்சென்ட். கயல் வின்சென்ட் இந்த படத்துல சமீபமா வந்து ஒரு படம் அந்த போட்டு ஓட்டியா அந்தோனிங்கிற கேரக்டர்ல அருமையா நடிச்சிருந்தாரு ஹீரோவா. இதே இலங்கை கதை தான். போர் போர்னு சொல்லி தொடர்ந்து நம்மளை வந்து போர்ல இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரே மனநிலையில வச்சிருக்காம இந்த மாதிரி கதைகள் இலங்கையிலேருந்து வர்றதை நம்ம ரொம்ப வரவேற்று இருகரம் கூப்பி வரவேற்று இருகரம் நீட்டி வரவேற்று இருகரம் கூப்பி வாழ்த்தி வணங்கணும். அதுக்காகவே இந்த கயல் வின்சன் ஏற்கனவே ஹீரோ நடிச்ச அந்தோனி ஆகட்டும் இந்த படமாகட்டும் அப்படிங்கிறத சொல்லி சோமித்ரன் அருமையான இயக்குனர். அப்படியே தாம் பார்த்த விஷயங்களோட கற்பனை கலந்து காட்சிப்படுத்திருக்கிற விதத்துல நான் ரொம்பவே கவர்ந்துடுறாரு சோமித்ரன். பாலுமேந்திரா உதவியாளர்னா சும்மாவா, அதுவும் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாரு. தமிழ் இன்னமும் சரியா பேசுறவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது இலங்கைங்கிறத கூட ஸ்ரீலங்கா, இலங்கை தான், இலங்கையை சேர்ந்த தமிழர்கள். செல்வரத்னம் பார்த்திபன் ஒளிப்பதிவாகட்டும், ராதா ஸ்ரீதர் அவங்களுடைய படத்தொகுப்பாட்டும், கேஓட மியூசிக் ஆட்டும், மார்டினோட கலை இயக்கமாட்டும், சவுண்ட் டிசைன் மிக்ஸ், டாபாஸ் நாயக், ஸ்டன் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர், சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட சன் தினேஷ் சுப்ராயன் அருமையாக பண்ணியிருக்கீங்க. இப்படி எல்லோரையுமே பாராட்டிட்டு போனோம். கோ டைரக்டர் விக்கி, காஸ்டியூம் சுபேர், தரங்கினி இந்த படத்தில் நடிச்ச ஒருத்தரே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் அண்ட் ப்ரோமோ பி பிரவீன் பாஸ், இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. எல்லோருமே சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த படம் இலங்கையின் ஒரு இரவு நேர வீட்டை, அதுவும் போர் முனையில இருந்த, அதுவும் ஒரு திருமண வைபவத்துல இருந்த வீட்டுல நடந்த திக் 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 பக் 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 அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு உண்மையாவே இப்படி இல்லாம நம்ம மக்கள் பாடுபட்டாங்க. போர்னா இன்னைக்கு கூட ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல்லாம் தாக்குது, அதோடைய பின் விளைவுகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடூரமானது. அங்க இருக்க மக்களோட மனநிலை, எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? நம்மளாம் ஒரு சௌரியமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்தியா என்னைக்குமே சமாதானம் சமாதானம்னு போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் உண்மையாவே ஒரு நீலிரா நீண்ட இரவு அப்படிங்கிறத அர்த்தம். இந்த படம் இன்னும் கொஞ்சம் நின்றுக்கலாம், 1.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறத சொல்லி, நீலிரா என் மனதை விட்டு நீங்காதிரு ரா அப்படிங்கிற லெவல்ல ஒரு இரவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.